நிக்காஹுல் குப்ரா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியரானவர்களை சீக்கிரமாக நிக்காஹ் முடித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். நிக்காஹினுடைய வயது வந்தவர்களை அவர்களுக்கு சீக்கிரமாக அவசரமாக நிக்காஹ் முடித்து வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலகட்டத்திலே நிக்காஹுக்கு எவ்வளவு வயது என்பதே தெரியவதில்லை, நிக்காஹுக்கு எவ்வளவு வயது என்றே தெரியவதில்லை. படிக்கின்ற காலங்கள், கல்லூரியிலே படிக்கின்ற காலங்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற காலங்கள், கண்கள் எல்லாம் காம பார்வையோடு தான் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் அவர்களுடைய வாழ்க்கைகள் எப்படி பின்னால் ஏற்படும் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் எந்த வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், வயதிற்கு வந்ததற்கு பின்னால் நிக்காஹுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அதிலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே எப்படி எல்லாம் தவறு நடக்கிறது, யாரையெல்லாம் பாலியல் பலாத்காரங்கள் செய்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. அதிலேயும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு மத்தியிலேயும் நடக்கின்ற மிகப்பெரிய கொடுமையான நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், பருவம் அடைந்து விட்டால் அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து வைப்பதில் அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மூருன் ஜனாசாவினுடைய விஷயத்திலே நீங்கள் அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அந்த மனிதனை எப்பொழுது அடக்க வேண்டும், அடக்க வேண்டிய விஷயத்திலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த வக்த் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் இறந்து போனால் அவனை அடக்கம் செய்யுங்கள், சுபுகுலே இறந்து போனால் லொஹுரிலே அடக்கம் செய்யுங்கள், லொஹுரிலே இறந்து போனால் அசரிலே அடக்கம் செய்யுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகான முறைகளை வகுத்து தந்திருக்கிறது, வழிகாட்டி தந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே 3 நாட்கள், 4 நாட்கள், 10 நாட்கள் என்றெல்லாம் இந்த விஷயத்திலே அவசரப்படுத்துவதே இல்லை. அதே போன்று ஜனாசாவை குளிப்பாட்டி வைத்து விட்டு அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரங்களையும் காலங்களையும் கடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவை நீங்கள் சரியான நேரத்திலே சீக்கிரமாக அவர்களை அடக்குங்கள் என்பதாக சொன்னார்கள், ஜனாசா விஷயத்தில் அவசரப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள்.